ரைட் பே. சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் அண்ட் ரொட்டேஷனல் மோஷனோட குயிக் ரிவிஷன் கிளாஸஸ்ல நம்ம இருக்கோம். இந்த லெசனோட பேரு சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ். சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் 11th ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெசன். எல்லா வருஷமும் 3 கேள்வி அல்லது 2 கேள்வி கேட்குற லெசன் நீட் ஃபிசிக்ஸ். ஸோ ஜேஇ ஃபிசிக்ஸ் கண்டிப்பாக ஒரு கொஷினாவது கண்டிப்பாக கேட்பாங்க. சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல் அப்படின்னாலே இந்த லெசனை நம்ம ரெண்டா பிரிக்க போகிறோம். ஒன்று சென்டர் ஆஃப் மாஸ், சென்டர் ஆஃப் மாஸ். இன்னொன்று ரொட்டேஷனல் மோஷன். சென்டர் ஆஃப் மாஸ், இன்னொன்று ரொட்டேஷனல் மோஷன். சென்டர் ஆஃப் மாஸ்ல ஷியரா ஒரு கொஷின், ரொட்டேஷனல்ல ஷியரா 2 கொஷின். கண்டிப்பா 3 கொஷின் வரக்கூடிய ஒரு பிரமாதமான டாபிக் தான் வந்து சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ். பேருலே இந்த லெசனே நம்ம முடிச்சிடலாம். பார்ட்டிகல்ஸ் எல்லாம் சிஸ்டமா ஒரு குடும்பத்துக்குள்ளார இருக்கும். பார்ட்டிகல்ஸ் ஒரு 100 பேர் ஒரு சிஸ்டத்துக்குள்ளார இருப்பாங்க. அப்ப இதெல்லாம் பத்தி படிக்கிறது தான் சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ். கத்துக்கலாமா? சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ல ஃபர்ஸ்ட் நீங்க கத்துக்க போறது சென்டர் ஆஃப் மாஸ். சென்டர் ஆஃப் மாஸ், சென்டர் ஆஃப் மாஸ் என்னங்க சார்? பை இது ஒரு பாடி, இது ஒரு பாடி. நீ நினைக்கிற மாதிரி இந்த பாடியோட மாஸ் இருக்கு பத்தியா, அது எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகி இருக்காது. The whole mass is supposed to be concentrated in a single point. The whole mass is, இப்ப ஒரு கல்லு பாக்குறீங்க, ஒரு ஸ்டோன், பெரிய ஸ்டோன். நீ நினைக்கிற மாதிரி அந்த ஸ்டோனோட மாஸ் முழுக்க அந்த ஸ்டோன் ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகி இருக்காது. அந்த ஹோல் மாஸும் ஏதோ ஒரு பாயிண்ட்ல கான்சென்ட்ரேட் ஆகி இருக்கும். The whole mass is supposed to be concentrated in a single point. இதுக்கு பேர் தான் COM, சென்டர் ஆஃப் மாஸ். சென்டர் ஆஃப் வெயிட்னா என்ன சார்? எங்க மாஸ் இருக்கோ அங்க ஒரு G சேர்த்துட்டீங்கன்னா அது வெயிட்டா மாறிடும். உங்க எல்லாருக்குமே தெரியும் மாஸ் வேற வெயிட் வேற. சென்டர் ஆஃப் வெயிட்டை தான் இன்னும் பிசிக்ஸ்ல அழகா சென்டர் ஆஃப் கிராவிட்டின்னு சொல்ல போறேன். ஹோல் வெயிட் இஸ் சப்போஸ் டு பி கான்சென்ட்ரேட்டட் இன் அ சிங்கிள் பாயிண்ட். சென்டர் ஆஃப் கிராவிட்டி, the whole mass is supposed to be concentrated in a single point. சென்டர் ஆஃப் மாஸ் ரெண்டு ஒரு இடத்துல தான் இருக்கும், வேற வேற இடத்துல இருக்காது. எங்க மாஸ் இருக்கோ அங்கதான் வெயிட் இருக்கும். ஜியோட சேர்த்து சொன்னீங்கன்னா வெயிட், ஜி இல்லாம சொன்னீங்கன்னா மாஸ். கத்துக்கிட்டீங்களா? அதுக்கப்புறமா இந்த லெசன் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு பிள்ளையார் சுழி, ஒரே ஒரு ஃபார்முலா. இந்த ஒரு ஃபார்முலா மட்டும்தான் இந்த லெசனையே கொண்டு போக போகுது. அதுக்கு பேரு மொமெண்ட் ஆஃப் மாஸ். மொமெண்ட் ஆஃப் மாஸ். சார் மொமெண்ட் ஆஃப் மாஸ்னா என்ன சார்? மொமெண்ட் ஆஃப் மாஸ் பிசிக்ஸ்ல மொமெண்ட்னாலே திருப்பறதுன்னு அர்த்தம். திருப்பறது. இப்போ உனக்கு தண்ணி தாகம் ரொம்ப ஜாஸ்தியா எடுத்துட்டு இருக்கு, தண்ணி குடிங்க. பாட்டில் கேப்பை ஓப்பன் பண்றீங்க, தண்ணி குடிச்சு முடிச்சிட்டீங்க, க்ளோஸ் பண்றீங்க. மொமெண்ட் ஆஃப் கப்பிள். மொமெண்ட்னா பாடியை ரொட்டேட் பண்றதுக்கு நீங்க கொடுக்குற ஃபோர்ஸ், அதான் டார்க். பிசிக்ஸ்ல மொமெண்ட்னு வந்தாலே அது ரொட்டேஷனல் எஃபெக்ட் தான். ஃபேன் சுத்திட்டு இருக்கு, மொமெண்ட். மோட்டார் ஓடிட்டு இருக்கு, மொமெண்ட். பைக்கோட வீல் ரொட்டேட் ஆகுது, மொமெண்ட். இப்போ மொமெண்ட் ஆஃப் மாஸ்னா என்னங்க சார்? நான் சொல்லி தர அழகா இங்க பாருங்களேன். மொமெண்ட் ஆஃப் மாஸ்னா ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ். மாஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ். இல்லைன்னா அந்த டிஸ்டன்ஸை வந்து பொசிஷன் கூட நீங்க சொல்லலாம். ஃப்ரம் ஆரிஜின்ல இருந்து ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ், இதுதான் மொமெண்ட் ஆஃப் மாஸ். படிங்க எல்லாருமே. இந்த மொமெண்ட் ஆஃப் மாஸ்னா எம்ஆர், அவ்வளோதான். எம்ஆர் மாஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ், இல்லை மாஸ் இன்ட்டு பொசிஷன். இதோட யூனிட் கற்றுக் கொடுங்க சார். கிலோகிராம் மீட்டர். மொமெண்ட் ஆஃப் மாஸோட யூனிட் கிலோகிராம் மீட்டர், டைமென்ஷன் ML. ரைட்டா? அதுக்கப்புறமா பிரின்சிபல் ஆஃப் மொமெண்ட் என்ன சொல்லுது? பிரின்சிபல் ஆஃப் மொமெண்ட்னா என்னங்க சார்? பிரின்சிபல் ஆஃப் மொமெண்ட் பை இந்த லெசன் ரொம்ப ஈஸி, அப்படியே பொறுமையா பார்த்துக்கிட்டே வா. பிரின்சிபல் ஆஃப் மொமெண்ட், கிளாக் வைஸ் மொமெண்ட்டும் ஆன்டி கிளாக் வைஸ் மொமெண்ட்டும் ஈக்குவலாக இருக்கும், அதுதான் பிரின்சிபல் ஆஃப் மொமெண்ட். கமல் சார் குட் ஈவினிங். குட் ஈவினிங் சார். ரைட் பை.
பிரின்சிபல் ஆஃப் மொமெண்ட். பிரின்சிபல் ஆஃப் மொமெண்ட்னா என்னங்க சார்? கிளாக் வைஸ் மொமெண்ட்டும் ஆன்டி கிளாக் வைஸ் மொமெண்ட்டும் ஈக்குவலா இருக்கும். இங்க பாருங்களேன், ஒரு பாடி ஆஃப் மாஸ் m1, இன்னொரு பாடி ஆஃப் மாஸ் m2. இப்போ இங்க இருந்து சென்டர் ஆஃப் மாஸ் எங்க வேணாலும் இருக்கலாம். ஃபர்ஸ்ட் பாடியில இருந்து r1, செகண்ட் பாடியில இருந்து r2. பிரின்சிபல் ஆஃப் மொமெண்ட் என்னங்க சார் சொல்லுது? இதுக்கு பேரு ஆன்டி கிளாக் வைஸ் மொமெண்ட். இப்படி வந்தா கிளாக் வைஸ் மொமெண்ட். நீங்க எல்லாருமே கடைகள்ல இந்த தராசு மாதிரி பார்த்துருப்பீங்க, இல்லைன்னா சினிமாக்கள்ல இந்த கோர்ட் சீன்ல அந்த நீதி தேவதையோட கையில ஒரு தராசு இருக்கும் பார்த்துருப்பீங்க. அங்க இதான் நடக்குது. ஆன்டி கிளாக் வைஸ் மொமெண்ட், கிளாக் வைஸ் மொமெண்ட். ஒருவேளை ரெண்டும் ஈக்குவலா இருந்தாதான் தீர்ப்பு வந்து நியாயமா இருக்கும்ல. ரைட். ஆன்டி கிளாக் வைஸ் மொமெண்ட் m1 r1, கிளாக் வைஸ் மொமெண்ட் m2 r2. அவ்வளவுதான். இப்ப பிரின்சிபல் ஆஃப் மொமெண்ட் என்னன்னு கேட்டாங்கன்னா, சரி mr ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். mr ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்னா என்ன அர்த்தம்? m1 r1ம் m2 r2ம் ஈக்குவலா இருக்குன்னு அர்த்தம். m1 r1ம் m2 r2ம் ஈக்குவலா இருக்கு. இது பிரின்சிபல் ஆஃப் மொமெண்ட். நல்லா கத்துக்கிட்டீங்களா? ஓகே. இதுக்கப்புறம் டக்கு நம்ம ஃபார்முலாக்குள்ளார போக போறோம். கவனமா கத்துட்டே வா. இப்போ ரெண்டு ஃபார்முலா ஒன்று சொல்லி கொடுத்துருக்கேன். mr ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் ஒரு ஃபார்முலா, இன்னொன்று m1 r1. அதே ஃபார்முலா தான், இது ரெண்டா எழுதியிருக்கும். m1 r1 ஈக்குவல் டு m2 r2 எழுதியிருக்கும். என் கேள்வி, சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் டூ பார்ட்டிகல் சிஸ்டம். சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் டூ பார்ட்டிகல் சிஸ்டம்ஸ். கேர்ஃபுல்லா கவனிங்க. 2023 பழைய பேப்பர் வச்சிருந்தா எடுத்துப்பாரு, இல்லைன்னா கூகுள்ல போட்டுப்பாரு. 2023 நீட் பிசிக்ஸ். இதுல இந்த டூ பார்ட்டிகல் சிஸ்டத்துல ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கவனமா கவனி. இந்த பாடியோட மாஸ் m1, இந்த பாடியோட மாஸ் m2. சென்டர் ஆஃப் மாஸ்னா என்னன்னு தெரியுதா? ரெண்டு மாஸ் இருக்கும், அந்த மாஸுக்கு சென்டர் ஆஃப் மாஸ் அது ரெண்டுத்துக்கும் நடுவில் எங்கேயாவது இருக்கும். அதான் சென்டர் ஆஃப் மாஸ். இப்போ இந்த ரெண்டு மாஸ் இருக்குல்ல, இந்த மாஸோட சென்டர் ஆஃப் மாஸ் இங்க எங்கேயோ இருக்குன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாக்டா சென்டர்ல தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, எங்க வேணாலும் இருக்கலாம். சூப்பரா இருக்கும் பாருங்களேன். இந்த டிஸ்டன்ஸ் r. r be the distance between two point masses. இந்த இடம் தான் பொசிஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ். இந்த ரெண்டு மாஸுக்கும் ஒரு மாஸ் வந்து சென்டரா இருக்கு. இது எங்க வேணாலும் இருக்கலாம். From first body r1, from second body r2. பா கேர்ஃபுல்லா கவனிங்க. கொஸ்டினை கேட்கும் பொழுது from first body இருந்து கேட்கலாம், from second body இருந்து கேட்கலாம். கொஸ்டின் கேட்கும் பொழுது நீங்க தான் ஜாக்கிரதையா கவனிக்கணும். from first body இருந்து கேட்கலாம், from second body இருந்து கேட்கலாம். எப்படி சார் சால்வ் பண்றது? உங்க எல்லாருக்கும் நேரம் புரிஞ்சிருக்கும். r equal to r1 plus r2. இப்பதான் சொன்னாரு இவரு பிரின்சிபல் ஆஃப் மொமெண்ட் mr equal to கான்ஸ்டன்ட். ஃபர்ஸ்ட் பாடியோடது m1 r1, செகண்ட் பாடியோடது m2 r2. கேபிட்டல் ஸ்மால் உனக்கு என்ன புரியுதோ போட்டுக்கோ. r2 வேணும்னா r மைனஸ் r1. பா உனக்கு ஒரு 5 நிமிஷம் டைம் தரேன், ரொம்ப கவனமா கத்துக்கிட்டே வா. இந்த கொஸ்டின்ல ஒரு சின்னதா ஒரு ரகசியம் மறைஞ்சு இருக்கு. அதை நீ கண்டுபிடிச்சிட்டனா நீ கிளவர். ரைட்டா? உன்னை கவனிக்க வைக்கணுன்றதுக்காக நான் இந்த பிட்டை போடல. நிஜமாலுமே இந்த கொஸ்டின்ல ஒரு சின்னதா ஒரு பாயிண்ட் மறைஞ்சிருக்கு. அதை யாரு எவ்வளோ சீக்கிரம் அதை நீங்க கண்டுபிடிக்கிறீங்கன்னு நான் பார்க்குறேன். 5 நிமிஷம் கிளாஸ் அவ்வளோ நல்லா கவனிங்க. m1 r1 ஈக்குவல் டு m2, r2க்கு பதிலா r மைனஸ் r1. m1 r1, m2 r, m2 r1. என்ன பண்ணியிருக்கேன் தெரிஞ்சிருக்கும், உள்ள மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். m1 r1, m2 r, இந்த மைனஸ் இருக்குல்ல, அது அந்த பக்கமா வந்துருது பிளஸ் m2 r1. இந்த டேர்ம்ல r1 r1 காமனா இருக்கு. r1 தூக்கி வெளியில போட்டுட்டா m1 m2 பிராக்கெட்ல வந்துருது, m2 r வந்துருது. ஃபைனலா நான் தேடி போனது பொசிஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் பாடியில இருந்து r1, பொசிஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் ஃப்ரம் செகண்ட் பாடி m1 பிளஸ் m2. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நேற்று பிளாங்க் சம் கத்து கொடுத்தனே, பிளாங்க் சம்ல பாயோட டிஸ்டன்ஸ் வேணும்னா பிளாங்கோட மாஸ் மேல இருக்கணும், பிளாங்கோட டிஸ்டன்ஸ் வேணும்னா பாயோட மாஸ் மேல இருக்கணும்.
ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இதே பாயோடது வேணும்னா பிளாங்கோடது மேல இருக்கணும். அதே மாதிரி தான் இதுவுமே. அந்த ஃபார்முலா தான் இந்த ஃபார்முலா. பாருங்க R1 M2R by M1 plus M2. படிங்க எல்லாருமே. R2 M1R by M1 plus M2. என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த ஃபார்முலா ஃப்ரம் ஃபர்ஸ்ட் பாடி, இந்த ஃபார்முலா ஃப்ரம் செகண்ட் பாடி, ரெண்டுத்துக்கும் சென்டர் ஆஃப் மாஸ் எங்க இருக்குன்னு கேட்பாங்க. நீங்க தம்பிள் பார்த்துருக்கீங்களே, எக்ஸசைஸ்லாம் பண்ணுவாங்களே, அந்த தம்பிளில் பாரு, ரெண்டு பக்கம் ரெண்டு மாஸ் இருக்கும், நடுவில் ஒரு சின்னதாக ஒரு ராட் இருக்கும். அது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கிறதுனால சென்டர் ஆஃப் மாஸ் எக்ஸாக்டாக அந்த தம்பிளோட மிட் பாயிண்ட்ல இருக்கும். ஒரு யூனிஃபார்ம் பாடியோட சென்டர் ஆஃப் மாஸ் எக்ஸாக்டாக சென்டரில் தான் இருக்கும். அதே ஒரு பாடி பெருசாக இருக்கு, ஒரு பாடி சின்னதாக இருக்குன்னா சென்டர் ஆஃப் மாஸ் எந்த மாஸ் அதிகமாக இருக்கோ அதுக்கு பக்கத்தில் இருக்கும். ஒன்றும் இல்லை, எல்லார் வீட்லேயும் நடக்கிற விஷயம். நம்ம வீட்டில் சிலிண்டர் மாற்றுறதுக்கு அந்த அண்ணா வருவாங்கல்ல, சிலிண்டர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு அந்த கேஸ் கம்பெனிலேருந்து சிலிண்டர் கீழேருந்து அழகாக தூக்கிட்டு வருவாங்க. அவங்க வெல் ட்ரெயின்ட், அவங்க அழகாக அந்த சிலிண்டர் ஒத்த கையால் தூக்கி ஷோல்டரில் வச்சுக்கிட்டு நம்ம வீட்டுக்கு வருவாங்க, அசால்ட்டாக ரொட்டேட் பண்ணுவாங்க, அதை அழகாக மாற்றிடுவாங்க. உன்னை கொஞ்சம் சிலிண்டர் லேசாக அப்படி நவுத்தி வைமான்னா அது அதான் அந்த ரிங் மாதிரி மேலே இருக்குல்ல, அதை பிடிச்சி நவுத்தும் போது ரொம்ப கஷ்டப்பட்டு நவுத்துவீங்க. ஆக்சுவலாக சிலிண்டர் 18 kg தான், ஒன்றும் பெரிய வெயிட்டெல்லாம் இல்லை. ஆனாலும் நீங்கள் நகர்த்துறதுக்கு கஷ்டப்படுவீங்க. என்ன காரணம் நான் சொல்லவா? அந்த ஹோல் பாடியோட வெயிட் இருக்குல்ல, அந்த ஹோல் பாடியோட வெயிட்டும் கரெக்டாக அந்த ஹேண்டில்லே கான்சென்ட்ரேட் ஆகியிருக்கும். அந்த 18 kg வெயிட்டுமே அந்த ஹேண்டில் இருக்கிறதுனால அந்த ஹேண்டில் நீங்கள் பிடிச்சி தூக்கும் பொழுது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக தெரியுது. இதே இந்த 18 kg வெயிட் வேற எங்கேயாவது கான்சென்ட்ரேட் ஆயிருந்தா நீங்கள் ஈஸியாக தூக்கியிருப்பீங்க. எங்க மாஸ் ஹெவியா இருக்கோ சென்டர் ஆஃப் மாஸ் அதுக்கு பக்கத்துல தான் இருக்கும். நீங்க நம்ப மாட்டீங்க தானே? நான் சொல்லவா? இப்போ இந்த ரெண்டு ஃபார்முலா படிங்க. இப்போ R1 கேட்டாங்கன்னா மேலே M2 இருக்கணும், R2 கேட்டாங்கன்னா மேலே M1 இருக்கணும். படிங்க, ஃபர்ஸ்ட் படிங்க. படிச்சிங்களா? ஒரு சம் போடவா? அப்படியே வாங்க. ஃபர்ஸ்ட் பாடி ஆஃப் மாஸ் 5 kg, செகண்ட் பாடி ஆஃப் மாஸ் 5 kg, distance between them is 2 meter. Find the position of center of mass. டக்குன்னு அடிங்க. From M1 ல இருந்து, from M2 ல இருந்து. ஆன்சர் என்ன? 1 meter. 1 மீட்டர் 1 மீட்டர். நேத்து மாதிரி இருக்காத, வாயை திறந்து பதில் சொல்லு. தப்பா Sir, சொன்னா 1 meter, பரவாயில்ல. sir. 1 மீட்டர். ஏன் 1 மீட்டர்னு சொன்னேன்? ரெண்டும் ஈக்குவலா இருக்கிறதால எக்ஸாக்ட் சென்டர்னு நினைச்சேன் சார். நீங்க நினைச்சது கரெக்ட். R1 ஃபார்முலா என்ன? M2R by M1 plus M2 ல M2 5, R ஒரு 2 by 10, 10 by 10 1, R2 similarly 1. உனக்கு புரியுதா? ரெண்டு ஈக்குவல் மாஸ் இருந்தா சென்டர் ஆஃப் மாஸ் எக்ஸாக்டா சென்டர்ல தான் இருக்கும். ஒத்துக்கிட்டீங்களா? நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? அடுத்தது பாருங்களேன். 10 kg ஒரு மாஸ், 6 kg ஒரு மாஸ், between the distances 2 meter. Find the position of center of mass. என்னோட கேள்வி from 10 from 6 ரெண்டுமே நான் கேட்குறேன். ஒருவேளை இங்க இருக்குன்னு வச்சுக்கலாமா? R1 வேணுமா? செகண்ட் மாசம் மேலே போகணும்னு இவர் சொன்னாரு. 6 × 2 by 16. இப்போ ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். R1 M2R by M1 plus M2. உனக்கு புரிஞ்சதுனால நான் டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். 1 2s are 2, 8 2s are 16, 3 2s are 6, 4 2s are 8. அப்போ 3 by 4 R1. R2 வேணும்னா உன் விருப்பம், ஃபார்முலா போட்டும் போடு, இல்லைன்னா R minus R1 தானே. என்ன உனக்கு புரிஞ்சிருக்கும்? R1ம் R2வும் சேர்ந்தது தான் R. அப்போ R வந்து 2 minus 3 by 4, 4 2 8, 8 minus 3 5 by 4. கடை போட்டுருக்க பாருங்க. 4 2s are 8 minus 3 5 by 4. ரைட். இது 0.75, இது 1.25. அப்போ என்ன அர்த்தம்னா சென்டர் ஆஃப் மாஸ் 10 kgல இருந்து 0.75 மீட்டர்லையும் 6 kgல இருந்து 1.25 மீட்டர்லையும் இருக்கு. என்னோட கேள்வியை புரிஞ்சுக்கோங்க. சென்டர் ஆஃப் மாஸ் ஏன் 10 kgக்கு பக்கத்துல இருக்கு? பதில் சொல்லுங்க.
ஹெவியர் பாடி பக்கத்துல சென்டர் ஆஃப் மாஸ் கான்சென்ட்ரேட் சென்டர் ஆஃப் மாஸ் எப்பவுமே எந்த பாடி ஹெவியா இருக்கோ அவங்க பக்கத்துல தான் இருக்கும். ஆப்ஷனை பார்த்தே நம்ம அடிச்சிடலாம். சம் போடுறதுக்கே வேலை இருக்காது. கண்டிப்பா ஈக்குவலா இருக்காது. கண்டிப்பா ஹெவியர் மாஸோட டிஸ்டன்ஸ் பெருசா இருக்காது. பக்கத்துல தான் இருக்கும். இப்போ உங்களால உணர முடியுதா? சென்டர் ஆஃப் மாஸ் எப்பவுமே ஹெவியர் பாடி பக்கத்துல தான் இருக்கும். ஷரப ஓகே. இந்த மாதிரி தான் சம் கேட்பாங்க. இந்த மாடல் தான் வந்து 2023ல கேட்டிருப்பாங்க. 23 24 சொன்னா ஒரு நிமிஷம் 23 கற்றுக்கிட்டீங்களா? ஒன்று ஃபைண்ட் த பொசிஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் ஃப்ரம் M1 ஃப்ரம் M2. பட் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அவங்க ஃப்ரம் 10 kg கேட்குறாங்களா ஃப்ரம் 6 kg கேட்குறாங்களான்னு முடிவு பண்ணிட்டு டிக் பண்ணு. ஃப்ரம் M1 கேட்டாங்கன்னா R1 போடுங்க, ஃப்ரம் M2 கேட்டாங்கன்னா R2 போடுங்க. உங்களோட விருப்பம் தான். ஆனால் ஃபார்முலாவில் கவனமாக இருக்கணும். தெரியாமல் இங்கே 1 இருந்தால் மேலே 2 இருக்கணும். நேற்று போட்ட மாதிரி பிளாங்க்ஸ் மாதிரியே இங்கே 2 இருந்தால் மேலே 1 இருக்கணும். M1 R1 பை M1 + M2 ரைட்டா? சூப்பராக கற்றுக்கிட்டீங்களா? ஓகே. இப்போ 2 விஷயம் பேசலாமா? சார் 2 மாசம் சேமா இருந்தா R1ம் R2ம் என்னவா இருக்கும்? அப்படியே பாதியா இருக்கும். ஒத்துக்கிறீங்களா? நீ சப்ஸ்டிட் பண்ணி பாரு. R/2ன்னு வரும். M2 கீழே 2M கேன்சல் ஆச்சுன்னா R/2 R/2 ரைட்டா? அடுத்தது இப்போ ஒரு விஷயம் பார்த்தீங்கல்ல, MR = கான்ஸ்டன்ட் பிரின்சிபல் ஆஃப் மொமெண்ட். R is proportional to 1/m. என்ன புரிஞ்சுக்கிறீங்க? ஒருவேளை M1 விட M2 அதிகமா இருந்தா R1 விட R2 அதிகமா இருக்கு. யாருக்கு மாஸ் அதிகமா இருக்கோ அவங்களோட டிஸ்டன்ஸ் கம்மியா இருக்கும். ஒத்துக்கிறீங்களா? M2 M1 விட பெருசா இருந்தா R1 சின்னதா இருக்கும். அதாவது இதை டயக்ராமா போட்டா உங்களுக்கு புரியும் பாருங்களேன். இந்த இடம் M1, இந்த இடம் M2. தப்பு பண்றேன்னா? நான் தப்பு தானே பண்ணியிருக்கேன். நான் தப்பு பண்ணியிருக்கேன். யாருமே கண்டுபிடிக்கல. என்ன தப்பு பண்ணியிருக்கேன்னு சொல்லுங்க. ரெண்டுமே 2 2 இருக்கு சார். அப்ப என்ன பண்ணியிருக்கணும்? வாயத்தரம் சொல்லியிருக்கணும் சார் தப்பு பண்றீங்கன்ட்டு. R2 சின்னதா இருக்கும். R2 சின்னதா இருக்குன்னா இந்த டிஸ்டன்ஸ் M2 பெருசா இருந்தா R2 பக்கத்திலே இருக்கும். ஏன்னா ஹெவியர் மாஸுக்கு தான் சென்டர் ஆஃப் மாஸ் பக்கத்திலே இருக்கும். R1 அதிகமா இருக்கும். புரிஞ்சுக்க முடியுதா? ஏன்னா போத் ஆர் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்னு நீங்க உணரணும். சூப்பரா? ரைட். இது சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் 2 பார்ட்டிகல் சிஸ்டம் கத்துக்கிட்டோம் நம்ம. இப்போ சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் 3 பார்ட்டிகல் சிஸ்டம் போறேன். 4 மாடல் சம் கற்றுக் கொடுக்குறேன். நல்லா கற்றுக்க. தெரியலன்னா சார்னு கூப்பிட்டுரு. வாயை திறந்து பேசு, பதில் சொல்லு. தெரியலன்னா கேட்டு கற்றுக்கோ. அடுத்தது சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் நிறைய பார்ட்டிகல் சிஸ்டம். நிறையன்னா நான் சொல்றது n பார்ட்டிகல் சிஸ்டம். சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் n பார்ட்டிகல். இங்க பாருங்க, இது ஒரு சிஸ்டம். இந்த சிஸ்டத்துல இங்க ஒரு மாஸ் இருக்கு, இங்க ஒரு மாஸ் இருக்கு, இங்க ஒரு மாஸ் இருக்கு, இங்க ஒரு மாஸ் இருக்கு, இங்க ஒரு மாஸ் இருக்கு. எல்லா மாசுமையோட மாசஸ் வந்து M1 M2 M3 M4 எப்படினாலும் இருக்கலாம். அப் டு n வரைக்கும் இருக்கலாம். நீ நினைச்சிட்டு இருக்க இந்த ஹோல் மாஸும் அங்கங்க தனித்தனியா பிரிஞ்சிருக்கும். அப்படி இல்லை. The whole mass is supposed to be concentrated in a single point. அது சென்டரா தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. எங்க வேணாலும் இருக்கலாம். அந்த சென்டர் ஆஃப் மாஸ்ல கரெக்டா ஒரு உளி வச்சு தட்டினீங்கன்னா அந்த கல் அப்படியே பொட்டுன்னு 2ஆ பொளந்துரும். நான் சொல்றது உனக்கு புரியுதா? அந்த சிற்பிக்கு தெரியும், கல் உடைக்கிறவங்களுக்குலாம் தெரியும். அந்த ஷேப் பார்த்ததும் கண்டுபிடிச்சிருவாங்க சென்டர் ஆஃப் மாஸ் எங்க இருக்கும். சின்னதா ஒரு உளி வச்சு லேசா ஒரு தட்டு தட்டுனா அப்படி பொட்டுன்னு 2ஆ பிளக்கும். பார்த்துருப்பீங்க. ஏன்னா சென்டர் ஆஃப் மாஸ்ல தான் ஹோல் மாஸும் கான்சென்ட்ரேட் ஆயிருக்கு. மற்ற இடம்லாம் சும்மா. ஹோல் மாஸ் இஸ் கான்சென்ட்ரேட்டட் டு பி ஏதோ ஒரு பாயிண்ட்ல வந்து கான்சென்ட்ரேட் ஆயிருக்கும். ரைட். இப்போ என்னோட கேள்வி கவனமா கவனிங்களேன். இது வந்து ஒரு சிஸ்டம். சிஸ்டத்தோட இது எக்ஸ் ஆக்சிஸ், இந்த இடம் ஒய் ஆக்சிஸ், இந்த இடம் இசட் ஆக்சிஸ். எக்ஸ் ஒய் இசட். பொசிஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் ஆர்சிஎம். பொசிஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் என்னங்க சார் ஃபார்முலா? கொஞ்ச நேரத்துக்கு ட்ரையா இருக்கிற மாதிரி இருக்கும். லேசா அந்த பாயிண்ட்டை பிடிச்சி நீங்க என் கூடவே வந்துட்டீங்கன்னா அந்த டாபிக் உங்களுக்கு சூப்பரா புரிஞ்சிருக்கும்.
திரும்பவும் சொல்றேன், இந்த செஷன் உங்களுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட். ரொம்ப ஈஸியா ஒரு கொஸ்டின் உங்களால சால்வ் பண்ண முடியும். கொஞ்சம் அப்படியே கவனமா கத்துக்கிட்டே வாங்க. இப்ப எப்ப எக்ஸ், ஒய், இசட்ன்னு வந்துடுச்சோ, அப்பவே நீங்க என்ன பண்ண முடியும்? ஆர் தான் கண்டுபிடிக்க முடியும். உனக்கு தெரியும் பொசிஷன் வெக்டார் ஆர். வெறும் ஒன் டைமென்ஷன்னா எக்ஸிஎம் மட்டும். வெறும் ஒய்னா ஒய்சிஎம் மட்டும். இசட்னா இசட்சிஎம் மட்டும். மூணுமே இருந்தா ஆர்சிஎம். ஏன்னா உனக்கு நல்லா தெரியும் ஆர்சிஎம் வேணும்னா எக்ஸ்ஐ ஒய்ஜே இசட்கேன்னு தெரியும். ஆர்சிஎம் வெக்டர். சரி, எப்படி சார் சால்வ் பண்றது? இதுக்கு டெரிவேஷன்லாம் தேவையில்ல, டைரக்டா ஃபார்முலாக்குள்ளார வந்துருங்க. m1 r1 வெக்டர், m2 r2 வெக்டர், m3 r3 வெக்டர் and so on by m1 plus m2 plus m3. RCM, position of center of mass. m1 r1 plus m2 r2 plus m3 r3 by m1 plus m2 plus m3. இந்த ஃபார்முலா எங்கேயுமே யூஸ் ஆகாது. இது ஒரு காமன் ஃபார்முலா. ரைட்டா? இது ஒரு காமன் ஃபார்முலானா ஆருக்கு பதிலா எக்ஸ் இருந்தா எக்ஸ், ஒய்னா ஒய், இசட்னா இசட். பார்த்துருவோமா? இப்போ இந்த மாதிரி ஒரு யூனிஃபார்ம் ராட் இருக்கு. இந்த ராடோட சென்டர் ஆஃப் மாஸ் எங்க இருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா எனக்கு தேவை வெறும் எக்ஸிஎம் மட்டும் தானே. அப்ப m1 x1 வெக்டார், m2 x2 வெக்டார் and so on mn xn வெக்டார் by total mass m1 plus m2 plus m3 and so on. அவ்வளவுதான். எக்ஸ் ஆக்சிஸ்ல மட்டும் கண்டுபிடிச்சிங்கன்னா எக்ஸிஎம். முதல்ல ஃபார்முலா படி எப்படி சம் போடணும் சொல்லி தரேன். ஃபார்முலா மட்டும் படிச்சுட்டு வா. எக்ஸ் ஆக்சிஸ்ல மட்டும் வேணும்னா m1 x1 plus m2 x2 plus up to mn xn by m1 plus m2 plus m3. கத்துக்கிட்டீங்களா? சரி, இதே y ஆக்சிஸ்ல மட்டும் வேணும்னா m1 y1 plus m2 y2 எல்லாமே வெக்டார் and so on by m1 plus m2 plus m3. by எதுவுமே எழுத தேவையில்ல, கிளாஸ் மட்டும் கவனி. PDF கடைசி அனுப்பிச்சு விட்டுறேன். இது YCM. y ஆக்சிஸ்ல மட்டும் கேட்டாங்கன்னா YCM. z ஆக்சிஸ்ல மட்டும் கேட்டாங்கன்னா ZCM. m1 z1 m2 z2 and so on by m1 plus m2 up to mn. எத்தனை வேணுமோ அத்தனை up to mn வரைக்கும். கத்துக்கிட்டீங்களா? அப்போ இந்த RCMன்றது என்னன்னா காமன் ஃபார்முலா. அந்த ஆறு என்ன வேணாலும் இருக்கலாம், XYZ இருக்கலாம். அதனாலதான் காமனா RCM. இந்த ஃபார்முலா எங்கேயும் யூஸ் ஆகாது. இந்த 3 ஃபார்முலா படிக்கிறதுக்காக தான் அந்த ஃபார்முலா. அது ஒரு மதர் ஃபார்முலா. அது அங்க இருந்து வந்தது தான் இந்த 3 ஃபார்முலாவும். சார், எனக்கு ஒரு எக்ஸ் ஆக்சிஸ்ல மட்டும் சென்டர் ஆஃப் மாஸ் சொல்லுங்க, ஒய்ல மட்டும் சொல்லுங்க, இசட்ல மட்டும் சொல்லுங்க. கத்துக்கிட்டீங்களா? ரைட். பை இப்போ ஒரு 4 சம் போட்டு காட்டுறேன். பக்கத்துல ஒரு சும்மா ரஃப் பேப்பர் வச்சுக்கோ. நான் எப்படி டேட்டா எடுக்கிறேன்னு பாருங்க. எப்படி இந்த சம்மை அப்ரோச் பண்றேன்னு பாரு. ஒரு சம் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். 2வது 3வது சம் எல்லாம் நீங்களே சால்வ் பண்ற அளவுக்கு நீங்க புரிஞ்சுக்கணும். தெரியலையா இன்னொரு டைம் சொல்லி கொடுங்கன்னு என்ன கேட்கணும். ரைட். பை ஃபர்ஸ்ட் பாடி ஆஃப் மாஸ் m, செகண்ட் பாடி ஆஃப் மாஸ் 3m, தேர்ட் பாடி ஆஃப் மாஸ், ஃபோர்த் பாடி ஆஃப் மாஸ் 2m, 4m. இப்போ 4 மாஸ் வந்து நான் பிரிச்சு வச்சிருக்கேன். கரெக்டா ஒரு ஸ்கொயர்ல பிரிச்சு வச்சிருக்கேன். ஸ்கொயரோட லென்த் L. இந்த 4 மாஸும் சேர்ந்து பொசிஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் எங்க இருக்கும்னு கேக்குறாங்க. ஒருவேளை 4 சைடும் ஈக்குவல் மாஸா இருந்தா சார் சென்டர்ல தான் சார் இருக்கும். ஆனா மேல பாத்தீங்கன்னா 6, கீழே பாத்தீங்கன்னா 4. கொஞ்சம் கெஸ் பண்ணுங்க, சென்டர் ஆஃப் மாஸ் எங்க இருக்கும்னு நினைக்கிறேன். சும்மா கெஸ் பண்ணுங்க, சென்டர் ஆஃப் மாஸ் எங்க இருக்கும்? மேல சைடு. மேல இருக்கும். அதாவது 4m 2mக்கு நியரா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? பதில் சொல்லு சார். ஒண்ணு லெஃப்ட்ல இருக்கும் ஃபுல்லா, இல்ல ரைட்ல இருக்கும், இல்ல டவுன்ல இருக்கும், லப்ல இருக்கும். அந்த மாதிரி டுவர்ட்ஸ் 4m 2m பக்கத்துல இருக்கும்னு சொல்லியிருக்கீங்க. ரைட். பை ஸோ என்ன காரணமா இருக்கலாம்? சென்டர் ஆஃப் மாஸ் கண்டுபிடிக்கிறது ஒரு சின்ன ட்ரிக் இருக்கு. நம்மளால சம்ம சால்வ் பண்ணாமலேயும் அந்த ஐடியாவை கண்டுபிடிக்க முடியும். இப்போ நீங்க ட்ரெயின்ட் அப்படின்னா 4 1 5 2 3 5. அப்ப ஒய்ல ஒய் ஆக்சிஸை பொறுத்த வரைக்கும் இந்த பக்கமும் 5 தான் இருக்கு, இந்த பக்கமும் 5 தான் இருக்கு.
ஆனா எக்ஸ்ல பாத்தீங்கன்னா இங்க கீழே 4 தான் இருக்கு, மேல 6 இருக்கு. கரெக்டா? அப்ப சென்டர்ல கரெக்டா இருக்காது. நம்ம கெஸ் கரெக்டா இருந்தா இந்த 5m 5mன்றதுனால அதுக்கு சென்டரு, மேல 6ன்றதுனால 6க்கு நியரரா இந்த இடத்துல இருக்கலாம். அப்ப எக்ஸ் ஆக்சிஸ்ல L/2ல இருக்கலாமா? பாருங்க. எக்ஸ் ஆக்சிஸ்ல கரெக்டா L/2ல இருக்கலாம். கரெக்டா இந்த கோட்ல இருக்கலாம். ஏன்? ஏன்னா இந்த பக்கமும் 5m, இந்த பக்கமும் 5m. அப்ப எக்ஸ் ஆக்சிஸ பொறுத்த வரைக்கும் கரெக்டா சென்டர்ல இருக்கலாம். பட் இங்க பாருங்களேன், இங்க 4 தான் இருக்கு, மேல 6 இருக்குல்ல. அப்ப 6க்கு கொஞ்சம் மேல தள்ளி இருக்கலாம். அப்போ இது L/2வா இருக்கலாம், இது L/2 விட கொஞ்சம் அதிகமா இருக்கலாம். நான் சொல்றது புரியுதா? கெஸ் புரியுதா உங்களுக்கு? ரைட். அது பழக்கத்துல உங்களுக்கு வந்துரும். இல்ல இந்த பிரச்சனையே வேணாம் சார், நீங்க மேனுவலா போட்டு காமிங்க. இதுல எத்தனை சென்டர் ஆஃப் மாஸ் இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். ஒன்னு எக்ஸிஎம் இருக்கு, இன்னொன்னு ஒய்சிஎம் இருக்கு. ஒத்துக்கிறீங்களா? ஏன்? ஏன்னா அது ஒரு பிளேன்ல இருக்கு, ஆக்சிஸ்ல கிடையாது. பிளேன்ல இருக்கு, எக்ஸிஎம் இருக்கு, ஒய்சிஎம் இருக்கு. ரைட்டா? இப்ப டேட்டா எடுக்க கத்துக்கணும். எப்படி சார் டேட்டா எடுக்கிறது? இந்த டேட்டாவை மட்டும் கரெக்டா எடுத்துட்டா இந்த சம்ம நம்ம ஒண்ணும் இல்லாத பண்ணிடலாம். அப்படியே பாத்துங்க, M3M 2M 4M, M3M 2M 4M, 4 காரணம் 4 மாசம் இருக்கு. இந்த லெஃப்ட் இருக்குல்ல, இந்த லெஃப்ட்டை தான் நீங்க ஒரு கோஆர்டினேட் ஆக்சிஸா எடுத்துக்கணும். அப்ப கோஆர்டினேட் ஆக்சிஸ்னா என்ன பார்த்தோம்? இந்த இடம் 0,0, இதான் ஆரிஜின். அப்ப இந்த 3M எங்க இருக்கு? எக்ஸ் ஆக்சிஸ்ல L டிஸ்டன்ஸ்ல இருக்கு, ஒய்ல 0. ஒத்துக்கிறீங்களா? தெரியுதா? இது வந்து ஆரிஜின், எக்ஸ்லயும் 0, ஒய்லயும் 0. இந்த 3M எக்ஸ் ஆக்சிஸ்ல L, ஒய் ஆக்சிஸ்ல இன்னும் எழுந்திருக்கவே இல்லை, கரெக்டா ஆரிஜின்ல தானே இருக்கு. 3M எங்க இருக்கு பாருங்க, ஆக்சிஸ்ல இருக்கு. கரெக்டா? L,0. இப்ப இந்த 2M எங்க இருக்குன்னு கேட்டா, எக்ஸ்ல இருந்து ஒரு L, ஒய்ல இருந்து ஒரு L, L,L இருக்கு சார். இந்த யார் யாரு எங்கெங்க இருக்காங்கன்றத கண்டுபிடிக்கணும். 4M எங்க இருக்கு? எக்ஸ்ல 0, கரெக்டா கோஆர்டினேட்ல இருக்கு. ஒய்ல பார்த்தனா L அளவுக்கு மேல இருக்கு. இப்ப என்ன பண்ணணும்? நீனு இந்த ஸ்மால் m எங்க இருக்குன்னு பார்க்கணும். எக்ஸ்ல எங்க இருக்கு, ஒய்ல எங்க இருக்கு? எக்ஸ்ல 0, ஒய்ல 0. 3M எங்க இருக்கு? L,0. 2M எங்க இருக்கு? L,L. 4M எங்க இருக்கு? 0,L. இதை கண்டுபிடிக்கிறது தான் உன் திறமை. ஈஸியா கண்டுபிடிச்சிருவீங்க. எப்பவுமே நீங்க ஒரு ஆக்சிஸ் ஃபிக்ஸ் பண்ணணும். அந்த ஆக்சிஸ் வந்து லெஃப்ட்ல இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். நீங்க எங்க வேணாலும் பண்ணிக்கலாம், உன் விருப்பம் தான். இங்க சென்டர்லயும் இப்படி பண்ணிக்கலாம், இந்த எண்ட்லயும் பண்ணலாம். ஆனா அதெல்லாம் உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். நீங்க இந்த லெஃப்ட் எண்டை வந்து 0,0ன்னு போட்டுரு. அதுக்கப்புறம் L,0 இந்த இடம், மேல L,L, இந்த இடம் 0,L. ஃபார்முலா பாருங்க. அப்படி எக்ஸிஎம் முதல்ல கண்டுபிடிங்க. எக்ஸிஎம் சரி, என்ன ஃபார்முலா சொன்னீங்க? M1x1, M2x2, M3x3, M4x4. ஏன்னா 4 பேர் இருக்காங்க. பை டோட்டல் மாஸ் M1 plus M2 plus M3 plus M4. ஏன்னா 4 பேர் இருக்காங்க. M1x1 0வா? M4x4 0வா? நீயே பாரு. 3ml 2ml உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், அதனால நான் சப்ஸ்டியூட் பண்ணல. 5ml. ஏய் புரியுதா? M1x1 0, M4x4 0, 3ml. சொல்லுமா. கண்டுபிடிக்கிறது மறுபடியும் ஒன்ஸ் மோர் சொல்லுங்க சார், புரியல. எந்த இடமா? இந்த L, X அது இந்த கண்டுபிடிப்போம்ல சார், கோஆர்டினேட்டட் பாயிண்ட்ல இருந்து. அதாவது யார் யாரு எங்கெங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும் தானே? யார் யார் எங்கெங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும். சரிம்மா, பார்த்துலாம். இது 5ml. ஒரே நிமிஷம். டோட்டல் மாஸ் பாருங்க, 4, 6, 9 by 10m. அப்ப m போயிடுச்சு, L/2. நான் சொன்ன மாதிரி எக்ஸிஎம் L/2ல வந்துருச்சு பாருங்க. எக்ஸிஎம் வந்து சரியா L/2ல வந்துருச்சா? இது ஒரு L/2, இது ஒரு L/2. உங்களால புரிஞ்சிக்க முடியுதா? 5ml by 10 L/2. ஏன்னா இந்த பக்கம் 5, இந்த பக்கம் 5, கரெக்டா சென்டர் ஆஃப் மாஸ் இங்க வந்துருச்சு. L/2 இந்த லைன்ல தான் சென்டர் ஆஃப் மாஸ் இருக்கு இப்ப. ரைட்டா? கரோலி, இந்த YCM கண்டுபிடிச்சு மறுபடியும் நான் சொல்லி தரேன். அந்த YCM மட்டும் பார்த்துட்டே வா. ஓகே சார். ரைட், அதெல்லாம் YCM பாருங்க. YCMக்கு என்ன ஃபார்முலா? ஸோ வழக்கம் போல M1 Y1. 4 சம் போட்டு காட்டுறேன், பயப்படாத. ஃபர்ஸ்ட் சம் புரியலனா கூட கவலைப்படாத, ஒன்னொன்னா கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்கங்க. M4 Y4 by total mass.
M1 plus M2 plus M3 plus M4. அப்படியே நீங்க பாருங்க இப்ப யார் ரெண்டு பேர் 0? M1 Y1 0 ஒத்துக்கிறீங்களா? M2 Y2 0 ஒத்துக்கிறீங்களா? M3 Y3 2 ml, M4 Y4 4 ml, அப்ப 6 ml. ஓகேவா? கத்துக்கிட்டீங்களா? 2 ml 4 ml. இப்போ இந்த இடத்துல 6 ml by ஒரு 10 m. அப்போ 6L by 10 0.6L 0.6L. அப்ப மேல இருக்கிறது 0.5L 0.6L. இப்ப என்ன கத்துக்கிறீங்க? XCM வந்து கரெக்டா L/2ல இருக்கு, YCM வந்து 3/5L இருக்கு, 3/5L இன்னும் கொஞ்சம் கூட இருக்கு. அப்ப என்ன புரிஞ்சுக்கிறீங்கன்னா கரெக்டா சென்டர் ஆஃப் மாஸ் உங்க ஆப்ஷன்ல எப்படி இருக்கும்னா L/2, 3L/5 இப்படிதான் ஆப்ஷன்ல இருக்கும். நம்ம டிக் பண்ணணும். அதை நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும்னா டயக்ராம்க்கு வாங்க. இந்த இடம் L/2 L/2னா 0.5 கரெக்டா இது இங்க இருந்து வரைக்கும் 0.5L. அப்ப இந்த இடம் சென்டர், அப்ப 0.6 இந்த இடம் இருக்கலாமா? இது ஒரு 1. அப்ப சென்டர் ஆஃப் மாஸ் எங்க இருக்குன்னா இந்த கலர்ல டிராப் பண்றேன். இந்த இடம் தான் சென்டர் ஆஃப் மாஸ். இந்த 4 மாசையும் 4 கார்னர்ல வச்சிட்டீங்க. எக்ஸ் ஆக்சிஸ்ல L/2, y ஆக்சிஸ்ல 0.6L. அப்ப கரெக்டா இந்த இடத்துல தான் இந்த 4 மாசோட சென்டர் ஆஃப் மாஸும் உட்கார்ந்துருக்கு. சூப்பரா புரிஞ்சுதா? ரைட். ஒரு நிமிஷம். அப்ப கரோலின் கேட்டது பொசிஷன் கண்டுபிடிக்க தெரியல சார்ன்ட்டு. நிறைய பேருக்கு அந்த டவுட் திரும்ப இருக்கும். நான் மறுபடியும் ஃபார்முலால நீங்க பொசிஷன் கண்டுபிடிச்சா ஃபார்முலால ஈஸியா போட்டுருவீங்க. M1 x1 plus M2 x2 by M1 plus M2 ஏதோ ஒன்று போட்டு சால்வ் பண்ணி x y கண்டுபிடிச்சிருவீங்க இல்லையா? இப்ப எப்படி கண்டுபிடிக்கணும்? கரோலின் மைக் ஆன் பண்ணுவேன். M 3M 2M 4M அதே கொஸ்டினே சொல்லிடுறேன். 4 கார்னர் ஸ்கொயரோட 4 கார்னர்ல 4 மாசம் வச்சிருக்கேன். இவங்களோட பொசிஷன் கண்டுபிடிக்கணும். முதல்ல M எழுதிக்கோ, 3M எழுதிக்கோ, 2M எழுதிக்கோ, 4M எழுதிக்கோ, X and Y போட்டுக்கோங்க. எல்லாத்தோட லென்த்தும் L L L L. நான் எப்பவுமே கோஆர்டினேட் ஆக்சிஸ் ஃபிக்ஸ் பண்ணா உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் வேணும். எங்கிருந்து? இப்ப நீங்க படிக்கக்கூடிய இன்ஸ்டிடியூட் உங்க வீட்ல இருந்து 4 கிலோமீட்டர் அப்படின்னு என்ன அர்த்தம்? உங்க வீடு தான் ரெஃபரன்ஸ். அப்ப ரெஃபரன்ஸ்னா அந்த ஆரிஜின்னா அந்த M தான் ஆரிஜின். கிராஃப் போடும்போது 0,0ன்னு ஒன்று போடும்ல, அப்படி கிராஃப் போறேன்னா இந்த இடம் 0,0 ரைட்டா, இந்த இடம் 0,0. அப்ப எக்ஸ் மட்டும் தான் இங்க இருக்கும். அப்ப இந்த இடம் L,0வா இருக்கும். இந்த இடம் Y மட்டும் தான் இருக்கும். அப்ப 0,L இருக்கும். அப்ப இந்த இடம் வரும்போது எக்ஸ்ல இருந்து ஒரு L தூரம் இருக்கு, Yல இருந்து ஒரு L தூரம் இருக்கு. அப்ப இந்த இடம் L,L இருக்கும். ரைட். இப்ப சொல்லுங்க பே. M ஓட பொசிஷன் 0,0. இது புரிஞ்சுச்சமா ஆரிஜின்? ஓகே சார், புரிஞ்சிச்சு. புரிஞ்சிருச்சு. வெயிட் பண்ணு. அப்படியே 3M Mல இருந்து எவ்வளவு தூரத்துல இருக்கு? சொல்லு. Mல இருந்து எவ்வளவு தூரத்துல இருக்கு 3M? ட்ரை பண்ணுமா. 3M வந்து இந்த Mல இருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு எக்ஸ் ஆக்சிஸ்ல? கரோலின் கேக்குதா? கேக்குது சார். எவ்வளவு தூரத்துல இருக்கு? சும்மா சொல்லு. M பாருமா. Mல இருந்து இந்த 3M எவ்வளவு தூரத்துல இருக்கு? ஒரு சைடு எவ்வளவுன்னு சொல்லியிருக்கேன்? 0,0. இல்லம்மா 0, அப்படிலாம் சொல்ல தேவையில்ல. உனக்கு என்ன புரியுதோ அதை சொல்லு. தப்பா சொன்னா பரவாயில்ல. இங்க பாரு. M கரெக்டா 0,0. அது புரிஞ்சுச்சா? ஓகே சார், புரிஞ்சுச்சு. இப்ப இந்த Mல இருந்து 3M இருக்குல்ல, 3M தோ இருக்கு பாரு 3M ஹரிசான்லா. ஆ அந்த 3M Mல இருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல வச்சிருக்கேன்? L டிஸ்டன்ஸ்ல வச்சிருக்கேன். அப்ப எக்ஸ் ஆக்சிஸ்ல எல்லாமே. ஆமா சார். அந்த 3M Mக்கு நேராவே இருக்கா? இருக்கு சார். இன்னும் Yல 1 சென்டிமீட்டர் கூட மேல போடல. இல்ல சார். அப்படின்னா Y 0 அம்மா. ஆமா சார். அப்ப இந்த 3M எங்க இருக்குன்னா எக்ஸ் ஆக்சிஸ்ல L டிஸ்டன்ஸ்லயும் Yல 0லயும் இருக்கு. புரிஞ்சுக்க முடியுதா? புரியுது சார். இப்ப இந்த 2M பாரு, இதோ இருக்கு பாரு 2M பாரு. 2M பாரு. எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்து ஒரு L,
ஒய் ஆக்சிஸ்ல இருந்து ஒரு எல், கரெக்ட் தானே? ம். ஆ. அப்ப அப்புறம் L by 2m L. எல் கமா எல், அவ்வளவுதான். 4m ம். பாரு, 4m mக்கு நேரா இருக்கிறதுனால x 0, ரைட்டா? அந்த 4m பாரு, அப்ப 0, 4m 0, கரெக்டா அந்த L. ஆக்சிஸ்ல இருக்கே. 0, L. 0, L ஃபர்ஸ்ட் x ஆக்சிஸ்ல 0, y ல ஆ. l அளவுக்கு டிஸ்பிளேஸ் ஆயிருக்கிறதுனால 0, L, கரெக்டா? ம். இப்போ ஓகே. m1 x1, m2 x2, m3 x3, m4 x4, m1 y1, m2 y2, m3 y3, m4 y4, அவ்வளவுதான். பொசிஷன் கண்டுபிடிக்கிறது தான் சிக்கல். கண்டுபிடிச்சோம்னா ஈஸி சால்வ் பண்ணிடலாம். கத்துக்கிட்டீங்களா? ம். ஓகே சார். ரைட் பை. வேற யாருக்காவது அந்த பொசிஷன்ல ஏதாவது பிரச்சனை இருக்கா? அடுத்து ஒரு ட்ரையாங்கிள் சம் போட்டு காட்டுறேன் பாரு. தர்ஷன் குட் ஈவினிங் பை. தர்ஷன் கேக்குதா? ஓகே. சார் சொல்ல. சார் இதுல 3D ல எல்லாம் சம்ம கேட்க மாட்டாங்களா? 3D ல கண்டிப்பா கேட்க மாட்டாங்க. 2D ல மட்டும் தான் இங்க சம் கேட்க முடியும். 3D ல வந்து ட்ரங்கேட்டட் ப்ராப்ளம், அதாவது வெட்டி எடுக்கப்பட்ட அந்த மாதிரி சம் இருக்கு. அது இன்னும் ஈஸியா இருக்கும், சொல்லி தராங்க. இது எப்பயுமே சென்டர் ஆஃப் மாஸை பொறுத்த வரைக்கும் ஒன்னு எக்ஸிஎம் கேட்கலாம், இல்லைன்னா எக்ஸிஎம் ஒய்சிஎம் கேட்கலாம், இல்லைன்னா ஒய்சிஎம் இசட்சிஎம் கேட்கலாம், இல்லைன்னா இசட்சிஎம் எக்ஸிஎம் கேட்கலாமே தவிர ஒரே நேரத்துல எக்ஸ்ஒய் இசட் கேட்கிற பாடி கொடுக்க மாட்டாங்க. கவலைப்பட வேணாம், ரைட்டா? இந்த ட்ரையாங்கிள்ஸ் பார்த்துருவோமா? முதல்ல எந்தெந்த பாடி எங்கெங்க இருக்குன்றதை கண்டுபிடிக்க கத்துக்குங்க. ஃபர்ஸ்ட் பாடி மாஸ் m, செகண்ட் பாடி மாஸ் 2m, தேர்ட் பாடி மாஸ் 3m. எல்லா டிஸ்டன்ஸும் ஏ ஏ ஏ. நான் உங்ககிட்ட இந்த மாதிரி சம்ம பார்த்தா முதல்ல என்ன பண்ண சொல்லியிருக்கேன்? ஒரு கோஆர்டினேட் ஆக்சஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, அதாவது ஆரிஜின் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ நீங்களே சொல்லுங்க, m எங்க இருக்கு, 2m எங்க இருக்கு, 3m எங்க இருக்கு, எக்ஸ்ல ஒய்ல. இந்த m எங்க பா இருக்கு? m எங்க இருக்கு? 0,0. 0,0, 0,0. கரெக்டா பாரு. இந்த 2m எங்க இருக்கு? இந்த டிஸ்டன்ஸ் ஏன்னு கொடுத்துருக்கேன். 2m எங்க இருக்கு? A0. A,0. எக்ஸ் ஆக்சிஸ்ல ஏ சார், ஒய் ஆக்சிஸ்ல அது இன்னும் ஸ்டார்ட் ஆகவே இல்லை, 0. இப்போ 3m கண்டுபிடிக்கிறது தான் கொஞ்சம் சிக்கல். இப்போ கவனமாக பாருங்க, 3mல இருந்து கீழே கோடு போடுங்களேன். அப்போ இந்த இடம் a/2, இந்த இடம் y இன்னும் தெரியாது எனக்கு. இப்போ இந்த y கண்டுபிடிக்கணும். இப்போ இது ஒரு a/2. இப்போ உங்களுக்கு பித்தாகரஸ் தியரம் தெரியும். இந்த a² வேணும்னா கீழே a²/4, இந்த டிஸ்டன்ஸ் y². ஆக்சுவலாக இந்த வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் தான் எனக்கு வேணும், இந்த ஹரிசானல் டிஸ்டன்ஸ் வேணும். இந்த ஹரிசானல் டிஸ்டன்ஸ் a/2 ஒத்துக்கிறீங்களா? 3m வந்து mல இருந்து a/2 டிஸ்டன்ஸ்ல இருக்கு எக்ஸ் ஆக்சிஸ்ல. ஒய் ஆக்சிஸ்ல வேணும்னா பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணணும். y² = a² - a²/4, 4a² - a², 3a²/4 √3a/2. கத்துக்கிட்டீங்களா? இந்த y மட்டும் கண்டுபிடிச்சிருக்கேன். அப்ப √3a/2 அப்படியே yக்கு பதிலா இங்க பாருங்க, √3a/2. அவ்வளவுதான் உங்களோட முக்கியமான வேலை. ஆக்சஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். யார் யார் எங்கெங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சு எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா இனிமேல் நான் உனக்கு தேவையில்ல. எக்ஸ்டிஎம் உனக்கு வேணும்னா m1 x1 0, m2 x2 2ma, m3 x3 3ma/2 by m1 plus m2 plus m3 3 2 5 1 6. கரெக்டா? சால்வ் பண்ணீங்கன்னா இது ஒரு 2ma, இது ஒரு 1.5 ma. அப்ப 3.5 mm தான் போயிடுச்சு. 3.5/6 இல்லைன்னா 7/12a. 7/12a எக்ஸ் ஆக்சிஸ்ல 7/12a இருக்கு. போதும், அந்த அளவுக்கு போதும். இந்த YCM கண்டுபிடிச்சிருங்க. அப்படி YCM m1 y1 0, m2 y2 0, m3 y3 3 m √3a/2 by total mass 6m.
சால்வ் பண்ணிட்டீங்களா? அதுக்கப்புறமா இந்த எம் போய் சேர்ந்துருச்சு அப்படின்னா 3√3a/12 அவ்வளவுதான். 3√3a/12 கீழே இங்க ஒரு 2 இருக்கு. இந்த 2 இந்த 6 மல்டிப்ளை ஆயிடும். தெரியல? அப்போ உங்க ஆப்ஷன்ல என்ன இருந்ததுன்னா 7/12a 3√3a/12ன்னு ஒரு ஆப்ஷன் இருந்து அப்படியே டிக் பண்ண வேண்டியதுதான். இந்த 3 மாசம் அவங்க என்ன வேணாலும் கொடுக்கலாம். நான் உனக்கு சொல்லி கொடுத்தது M 2M 3Mன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஒரு மாசம் 4M சொல்லலாம், ஒரு மாசம் 7M சொல்லலாம், ஒரு மாசம் 9M சொல்லலாம். என்ன வேணாலும் சொல்லிட்டு அதை பத்தி கவலைப்படாது. உன் முத வேலை எந்தெந்த மாஸ் எங்கெங்க உக்காந்துருக்குன்னு சொல்லு. அதுக்கப்புறமா இதுல யார் இருக்காங்கன்னு கண்டுபிடி. XCM YCM ரெண்டு இருக்கான்னு பாரு. XCMனா பாடி எக்ஸ் ஆக்சிஸ்ல மட்டும் இருந்தா XCM மட்டும் தான் இருக்கும். பாடி ஒய்ல இருந்தா YCM மட்டும் தான் இருக்கும். அதே பிளேனா இருந்தா XCM YCM ரெண்டும் இருக்கும். மூணுமே கேட்கிற மாதிரியான சம்மே கிடையாது. உனக்கு அது சுத்தமா கிடையாது. ஓரளவு புரிஞ்சுக்க முடியுதா? ரைட். நான் இன்னும் ஒரு சம் போறேன், கவனமா கத்துக்கிட்டே வா. இந்த சம் நீங்க ஈஸியா சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பாடி ஆஃப் மாஸ் M, செகண்ட் பாடி ஆஃப் மாஸ் 2M, தேர்ட் பாடி ஆஃப் மாஸ் 3M, எல்லா டிஸ்டன்ஸும் L. ஃபைண்ட் த பொசிஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் கேட்குறேன். இந்த 3 மாஸும் நான் எக்ஸ்ல மட்டும் வச்சிருக்கேன். பொசிஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் கேட்குறேன். இந்த சம்ல இருந்து நீங்க என்ன கண்டுபிடிக்க போறீங்க அதை மட்டும் சொல்லுங்க. பதில் சொல்லு. இந்த சம்ல இருந்து XCM மட்டுமா, XCM YCM மட்டும் என்ன கேட்க போறாங்க, என்ன கண்டுபிடிக்க போறீங்க? XCM மட்டும் கண்டுபிடிக்க போறீங்க. இப்போ இந்த M எங்க இருக்கு? M எங்க பா இருக்கு? 0 சார். 0,0. Y தேவையில்ல, எல்லாமே Xல தான் இருக்கு. 2M எங்க இருக்கு? வாய தர. 2M எங்க இருக்கு? L சார். L,0 ரைட்டா? 3M எங்க இருக்கு? 2L. 2L மா சென்டர்ல இருந்து பார்க்கணும். அதாவது சென்டர்னா அந்த ஆரிஜின்ல இருந்து பார்க்கணும். ஆரிஜின்ல இருந்து 2M எங்க இருக்கு? L டிஸ்டன்ஸ். ஆரிஜின்ல இருந்து 3M எங்க இருக்கு? 2L டிஸ்டன்ஸ். அப்ப 2L. உடனே XCM ஈஸியா கண்டுபிடிச்சலாமா? யாராவது கெஸ் பண்ணுங்க. இங்க சென்டர் ஆஃப் மாஸ் எந்த மாஸுக்கு பக்கத்துல இருக்கும்னு நினைக்கிறேன்? பக்கத்துல 3M பக்கத்துல இருக்கும்னு நினைக்கிறீங்க. என்ன காரணமா இருக்கும்? வெயிட் அதிகமா இருக்கு. மோர் மேசிவ். அவங்களுக்கு பக்கத்துல தான் சென்டர் ஆஃப் மாஸ் அதிகமா இருக்கும். ரைட்டா? இப்போ எனக்கு தெரிஞ்சு 3M பக்கத்துல தான் சென்டர் ஆஃப் மாஸ் இருக்கலாம்னு நான் கெஸ் பண்றேன். அப்படின்னா இந்த L கூட சம் வேல்யூ ஆட் ஆயிருக்கும். 1.3L, 1.4L, 1.5L இந்த மாதிரி ஆப்ஷன்ல இருந்தா ரைட்டா இருக்கும். கண்டிப்பா L இருக்காது, Lக்கு கம்மியா இருக்காது, 2L இருக்காது. Lக்கும் 2Lக்கும் நடுவுல தான் ஏதோ ஒரு ஆன்சர் இருக்கும். ரைட்டா? ஆப்ஷன் வச்சே தூக்கிட்டு ஓடியாந்துடலாம். சரி, M1 X1 0, M2 X2 2ml, M3 X3 6ml. அவ்வளவுதான். பை 2 3 5 1 6 8ml/6m. mm போய் சேர்ந்துருச்சு 4l/3. அப்ப 1.33l. அப்ப இது வரைக்கும் 1l. அப்ப இது வரைக்கும் 0.33. அப்ப 0.33. ஸோ டோட்டலா 1.3l. இது வரைக்கும் சென்டர் ஆஃப் மாஸ் இந்த இடத்துல இருக்கு. எந்த பாடி அதிகமான மாஸ் இருக்கோ அவங்களுக்கு பக்கத்துல தான் சென்டர் ஆஃப் மாஸ் இருக்கும். இந்த 4/3 1.33 இந்த நம்பர் எங்க பாத்துறீங்க? refractive index of water. அவ்வளவுதான், கலக்கிட்டீங்க போங்க. refractive index of water. refractive index of water. ஒருவேளை tan தீட்டாவோட வேல்யூ 4/3 இருந்தா தீட்டா என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? 53 degree. எவ்வளோ? 53 degree. 53 37? 53. 53 ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்கீங்க. தெரியாதாங்க கவனிங்க. இந்த ஆங்கிள் 90, சின்னதா இருக்கிறதுனால 37, கொஞ்சம் பெருசா இருக்கிறதுனால 53.
சின்ன பிளேஸ் 3, கொஞ்சம் பெருசா இருக்கு 4, டயகனல் கண்டிப்பா 5. நான் சொன்னது tan தீட்டாவோட வேல்யூ 4/3 இருந்தா தீட்டா என்னவா இருக்கும்? ரொம்ப சூப்பரா சொன்னோமா. tan 53 ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட், தீட்டாவோட வேல்யூ 53 டிகிரி. அந்த 4/3 நம்பரை பார்த்ததுனால அது சம்பந்தப்பட்ட ஏதாவது உங்களுக்கு ஞாபகம் வருதான்னு பார்த்தேன். ரைட்டா? ஒரே நிமிஷம். ஹலோ, ரைட் பை. ஸோ இந்த கொஸ்டின் முடிஞ்சுதா? அதுக்கப்புறம் சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் பிளான் லேமினர் பாடி. இந்த லேமினர் பாடியோட சென்டர் ஆஃப் மாஸ் கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கப்புறம் ட்ரங்கேட்டட் கண்டுபிடிக்க போகிறோம். ரைட்டா? இப்போ 7:30க்குள்ளார சென்டர் ஆஃப் மாஸ் சூப்பராக முடிச்சு கொடுத்துறேன். அதுக்கப்புறம் வெலாசிட்டி ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ், ஆக்சிலரேஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ், அவ்வளோதான். புரியல? வைஃபை இருக்கே, பார்த்துருவோமா? ஓகே, ஒரு நிமிஷம். சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் பிளேன் லேமினர் பாடி. பிளேன் லேமினர் பாடி. ஓகே, ஆக்சுவலாக நம்ம வில்லேஜ் போயிருந்தேன். ஒரு 12:30க்கு இங்கேருந்து போனேன். அங்கே ஒரு 4 o'clock கிளம்பி எப்படியும் 5:30, 5:45 இங்கே வந்துடலாம்னு நினச்சேன். இன்னைக்கு ஃபைனல் எக்ஸாம் போல் இருக்குது. ஃபிசிக்ஸ் இன்னைக்கு தான் முடிஞ்சது. பேப்பர் ரொம்ப ஈஸியாக இருந்ததுன்னு சொல்லியிருந்தாங்க. கடலூரில் இந்த முனிசிபல் ஸ்கூலு, சென்டென்ஸ் ஸ்கூலு, சென்ட் ஜோசப்ஸு எல்லாமே பக்கத்தில் இருக்கும். ஒரு நெருக்கமான ஊர் அது. போகும்பொழுது அவ்வளோ டிராஃபிக்கு. திரும்ப வரும்பொழுதும் இந்த ஆஃப்டர்நூன் போயிட்டு 11th பசங்க திருப்பி ஈவினிங் வர டைமு. அந்த டைமில் மாட்டிக்கிட்டதுனால ஒரு 6 o'clock பக்கத்துக்குள்ளே வந்துடலான்னு பார்த்தா வீட்டுக்கு வரும்போது 6:13. இது எங்கே டெக்ஸ்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, இந்த மரப்பாலம் பிரிட்ஜ் ஏறும் பொழுது சரி எப்படியும் 6:15க்குள்ளே போயிடலாம், அப்புறம் 6:15 ஜாயின் பண்ண சொன்னால் கரெக்டாக இருக்குமேன்ட்டு. இல்லைனா இன்னொரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்கும், இன்னும் கொஞ்சம் கூட முன்னாடி ஓடி இருக்கலாம். சரிப்பா, பரவாயில்ல. என்ன சொல்ல வந்தேன் மறந்துட்டேன், ஞாபகம் வரும்போது சொல்கிறேன். சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் பிளேன் லேமினர் பாடி. சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் பிளேன் லேமினர் பாடி, அப்புறம் ரிமூவல் பாடி, ட்ரங்கேட்டட் பாடின்னு இவ்வளோ பேசணும் நம்ம. ஓகே, சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் பிளேன். இதெல்லாம் வருஷம் நடத்துகிறேன், ஆனால் பெருசாக இவ்வளோ டஃப்பாக கேட்க மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சாதாரணமாக 2 பாடியை பிரித்து வச்சு சென்டர் ஆஃப் மாஸ் கேட்குறாங்கல்ல, அந்த மாதிரி சம்மோடையே விட்டுறாங்க. பிளேன் லேமினர் பாடி. இப்போ உங்களுக்கு கொஞ்ச நேரத்துக்கு இப்படி சொன்னேன் இல்லையா, எக்ஸிஎம் ஃபார்முலா சொன்னேன்ல, m1 x1 m2 x2 and so on by m1 plus m2 plus m3. ரைட்டா? இதே பிளேன் லேமினர் பாடினா என்னங்க சார்? பட் ஏரியா பெருசா இருக்கும், திக்னஸ் ரொம்ப கம்மியா இருக்கும். ஒரு A4 ஷீட் மாதிரி. ஒரு A4 ஷீட்டை யோசிச்சு பாருங்க. A4 ஷீட்டு நல்லா அகலமா பெருசா இருக்கும், ஆனால் அதோட திக்னஸ் பாருங்களேன், அப்படியே டொப்பு டொப்புன்னு சவுண்ட் கேட்டும் தட்டினால. அந்த மாதிரி பாடி தான் பிளேன் லேமினர் பாடி. பிளேன் லேமினர் பாடி. இப்போ அந்த மாதிரி கொஷின் வந்தா நீங்க M யூஸ் பண்ணக்கூடாது, A யூஸ் பண்ணணும். A1 x1, A2 x2, A3 x3 and so on by M போடக்கூடாது. A1 plus A2 plus A3. இப்போ உங்களுக்கு புரியுதா? கொஷின்ல சொல்லும் பொழுதே அவங்க தெளிவா சொல்லிடுவாங்க, லேமினர் பாடி, லேமினா, பிளேன் லேமினர், திக்னஸ் கம்மியா இருக்கிற, ஏரியா பெருசா இருக்கிற. அப்படியே ஒரு நோட்டு பேப்பர் கிழிச்சுன்னா அதான் லேமினர் பாடி. அந்த மாதிரி பாடியோட சென்டர் ஆஃப் மாஸ் கண்டுபிடிக்கணும்னா A1 R1 plus A2 R2 up to AN RN by A1 plus A2 plus A3. நான் ஒரு சம் போட்டு காட்டவா? வாங்களேன், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. YCM இருந்தால் A1 Y1 போட்டுக்கோ, ZCM இருந்தால் A1 Z1 போட்டுக்கோ, முடிஞ்சிச்சா? இங்கே பாருங்களேன். இது வந்து ஒரு டிஸ்க், ரொம்ப தின்னா இருக்கக்கூடிய டிஸ்க், திக்கா இருக்கிற டிஸ்க் கிடையாது. இந்த டிஸ்கோட ரேடியஸ் R, கூட இன்னொரு டிஸ்க். நைட் உட்காந்து ஆலன் மாடலில் இருக்கக்கூடிய சம்மெல்லாம் போட்டு பாரு, சொல்யூஷன் சென்ட் பண்ணி விடுறேன். டெய்லி மினிமம் ஒரு 100 சம் அளவுக்காவது ப்ராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும். டைம் எங்கே இருக்குன்னா கேட்காத, 24 மணி நேரம் இருக்குது. அதுக்கு கொஞ்சம் நேரம் பிரித்து வச்சுக்கின்னு வேலையை பார்த்தினா நல்லது. இல்லைனா அப்புறம் அடுத்த வருஷமும் உக்காந்துன்னு சார் இதுலேருந்து அந்த கொஷின் வருமா, இதுலேருந்து அந்த கொஷின் வருமா, பசங்க இருக்காங்க அந்த மாதிரி,
ரைட்டா? அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது. அடுத்த வருஷம் போனியா எங்கேயாவது வெள்ளை கோட்டை போட்டுன்னு ஜாலியாக சந்தோஷமா இருந்தியான்னு இருந்துட்டு போ. கரெக்டாக மார்ச் 24 அன்னைக்கு 24 25 அது கூட ஞாபகம் இல்லை 25 ரைட். அதோட இல்லைனா அப்புறம் இன்னொரு வருஷம் 2026 வரைக்கும் ஓடின்னு கிடக்கணும். அதனால் எப்படியாவது பொழைச்சி ஓடி போயிரு. முக்கியமாக 12th ரிப்பீட்டர் 2 பேருக்குமே. ரிப்பீட்டர் செகண்ட் டைம் போகிறது ரொம்ப பெரிய தப்பு, 12th ரிப்பீட்டர் போகிறது ரொம்ப பெரிய தப்பு. ரைட்டா? கவனமாக கவனிப்ப. இப்போ இந்த மாதிரி 2 பாடி ஒட்டிட்டு வச்சிருக்கேன். இப்போ ஒரு பாடியாக இருந்தால் சென்டர் ஆஃப் மாஸ் எங்கடா இருக்குன்னு கேட்டால் சார் இது ஒரு யூனிஃபார்ம் பாடி சென்டரில் தான் சார் இருக்கும். இப்போ 2 பாடியும் பக்கத்தில் டச் பண்ணி இருக்கிறதுனால சென்டர் ஆஃப் மாஸ் எங்கப்பா இருக்குன்னு கேட்குறேன். கெஸ் பண்ணுங்கம்மா, சென்டர் ஆஃப் மாஸ் எங்கே இருக்குன்னு நினைக்கிறீங்க? எந்த டிஸ்க்ல இருக்கும்? R டிஸ்க்ல இருக்குமா 2R டிஸ்க்ல இருக்குமா? பதில் சொல்லு. R டிஸ்க்ல இருக்குமா 2R டிஸ்க்ல இருக்குமான்னு கேட்குறேன். 2Rல தான் இருக்கும். இப்போ எந்த டிஸ்க் பெருசா இருக்கோ ரைட்டா, எந்த டிஸ்க் பெருசா இருக்கோ மாஸ் அதிகமா இருக்கும் அந்த டிஸ்க்ல தான். இப்போ எந்த டிஸ்க் இப்போ ஏரியாவும் மாஸும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் தெரியும் தானே? எப்படி சார்? ரோ ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம், மாஸ் ஈக்குவல் டு ரோ இன்ட்டு வால்யூம், மாஸ் ஈக்குவல் டு ரோ இன்ட்டு வால்யூமுக்கு பதிலாக ஏரியா இன்ட்டு திக்னஸ், டென்சிட்டி கான்ஸ்டன்ட் திக்னஸ் கான்ஸ்டன்ட். அப்போ மாஸ் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ஏரியா. இந்த மாதிரி சம் வந்துட்டா ரொம்ப ஈஸியாக அதை உங்களால் ஹேண்டில் பண்ண முடியும். நான் கற்றுக் கொடுக்கவா? இப்போது இதோட மாசை நீங்கள் M1 எடுத்துக்கோங்க, இதோட மாசை நீங்கள் M2ன்னு எடுத்துக்கோங்க. M1 ரேடியஸ் R இருந்ததுன்னா இப்போ ஏரியாவும் மாசும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் சொன்னேன் இல்லையா? அப்போ இதை πr ஸ்கொயர்னு எடுத்துக்கலாமா? கவனமாக கவனி, இங்கே தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். πr ஸ்கொயர் அப்படின்னா அது ஒரு எம்னு அர்த்தம், ஒரு எம். அப்போ M1 ஈக்குவல் டு ஒரு எம்மு. எங்கெல்லாம் πr ஸ்கொயர் பார்க்குறீங்களோ அங்கெல்லாம் ஒரு எம்மு. அப்போ இங்கே பாருங்க M2 பாருங்க π4r ஸ்கொயர், 4πr ஸ்கொயர். அப்போ M2 4m. தெரியுதா? அந்த ரேடியஸை வச்சுக்கிட்டு மாசை கால்குலேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் டிஸ்க்கு R ரேடியஸ் சார், அதனால மாஸ் M தான். செகண்ட் டிஸ்க்கு 2R ரேடியஸ், மார் 4m, மாஸ் வந்து 4m. யாராவது சொல்லுங்க, ஒருவேளை என் ரேடியஸ் 3R இருந்தா மாஸ் என்னவா இருக்கும்? எத்தனை எம்மா இருக்கும்? அவ்வளோதான் 9m. அப்போ அந்த ரேடியஸை வச்சுக்கிட்டு தான் ஏரியா கண்டுபிடிக்கணும். அதை வச்சு தான் அப்புறம் மாஸ் கண்டுபிடிக்கணும். M1 கண்டுபிடிச்சேன், M2 கண்டுபிடிச்சேன். ரைட்டா? இப்போ இந்த ஆக்சஸை இந்த இடத்துல எடுத்துக்கணும். உன் விருப்பம், சென்டர்லையும் எடுத்துக்கலாம், இங்கேயும் எடுத்துக்கலாம், எங்கே வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் எங்கே இருந்து அவங்க கேட்குறாங்களோ அங்கேருந்து சொல்லணும். இப்போ இங்கே எடுத்துக்கிறேன் ரைட்டா? இல்லை உனக்கு பிடிக்கலன்னா கரெக்டாக சென்டரில் எடுத்துக்கிறேன், இந்த இடத்துல எடுத்துக்கிறேன். இப்போ இந்த இடத்துல 0,0. அப்போ M1 எங்கடா இருக்குன்னு கேட்டா சரி M1 Xல 0 Yல 0. யாராவது சொல்லுங்க, M2 எங்க இருக்குன்னு நினைக்கிறேன்? Xல ஒரு R இங்க இருக்கு, ஒரு 2R இங்க இருக்கு. ஸோ டோட்டலா 3R,0. சென்டரை தான் பார்க்கணும், ஏன்னா இது யூனிஃபார்ம் பாடி. கரெக்டா? வழக்கம் போல M1 X1 M2 X2 பை M1 + M2 சால்வ் பண்ணுவோமா? இங்க வாங்க. M1 ஓடது M 0,0ல இருக்கு, M2 ஓடது 4M 3R,0ல இருக்கு. XCM ஃபார்முலா M1 X1 plus M2 X2 by total mass M1 plus M2. M1 M X1 0, M2 4M X2 3R by 4 1 5M. அதனால 12 MR by 5M போய் சேர்ந்ததுனால 12R by 5ன்னு அழகா கத்துக்கணும். அப்ப 12R by 5, 12R by 5னா எங்க இருக்கும்? 12R by 5, 12 by 5 2 பாயிண்ட் இந்த இடத்துல இங்கே இருக்கும் சென்டர் ஆஃப் மாஸ். தெரியுதா? லேமினர் பாடி சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கேட்டாங்கன்னா பயப்படக்கூடாது, ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணணும். இந்த டிஸ்க் சம்மு, அப்புறம் இந்த பிளேட் சம்மு, அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. கற்றுக்கிட்டீங்களா? எப்படி ஒரு சின்ன ஐடியா மட்டும் இங்கே பாரு.
இந்த மாதிரி 2 யூனிஃபார்ம் பாடி இப்படி டச் பண்ணியிருக்குன்னு வச்சுக்கோயேன். டச் பண்ணியிருக்குன்னா சென்டர் ஆஃப் மாஸ் எங்க இருக்கும்? இதோடது ஏ, இதோடது ஏ. இல்லைன்னா இது 2A 2Aன்னு எடுத்துக்கோ. இதோடது ஏஏன்னு எடுத்துக்கோ. கரெக்டா? அப்ப இங்க 4A ஸ்கொயர் அப்படின்னா 4M. இங்க A ஸ்கொயர் அப்படின்னா M. ரைட்டா? இதோட சென்டர் ஆஃப் மாஸ் என்ன? ஏ. இது இங்க எவ்வளவு தூரத்துல இருக்கு? இப்ப இது வந்து நீங்க ஆரிஜினா எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 0,0ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா x1 வந்து 0,0. கரெக்டா? பெரிய பாடி இருக்குல்ல, அந்த பெரிய ஸ்கொயர் இருக்குல்ல, அது கரெக்டா 0,0ல இருக்கு. அதாவது 4M வந்து 0,0ல இருக்கு. M வந்து இங்க இருந்து ஒரு A. மொத்தம் 2A தானே டோட்டலா? அப்ப ரிமைனிங் இருக்கிறது ஒரு A. இது வந்து ஒரு half A. அப்ப 3/2A, 0. வழக்கம் போல M1 x1 plus M2 x2. இப்படிதான் கண்டுபிடிக்கணும். மாஸ் கொடுக்காம ஏரியா கொடுத்திருந்தாங்கன்னா பயப்படக்கூடாது. மாஸும் ஏரியாவும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் போட்டு மாஸ் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு அங்க ஆர் ஸ்கொயர் ஏரியா. ரைட்டா? கத்துக்கிட்டீங்களா? இந்த மாதிரி சம் வந்தா பார்த்துக்கும். முக்கியமா அந்த டிஸ்க் சம் மட்டும் பாருங்க. இப்ப அதே மாதிரி ட்ரங்கேட்டட் ப்ராப்ளம்னு ஒன்று இருக்கு. ட்ரங்கேட்டட்னா வெட்டி எடுக்கப்பட்ட. இந்த மாடல் நீங்க தவிர்க்கவே முடியாது, கத்துக்கிட்டு தான் ஆகணும். தோ முடிய போகுது, இன்னும் ஒரு 10 to 15 மினிட்ஸ். கத்துக்கலாமா? நீங்க பாருங்களேன், ட்ரங்கேட்டட் பாடி. சொல்லுப. சார் ஏரியா மாஸ் ரிலேஷன்ஷிப் மட்டும் திருப்பி சொல்றேன். ஏரியா மாஸ் ரிலேஷன்ஷிப் தெரியல. ஓகே, ஒரே நிமிஷம். மாஸுக்கு என்னப்பா ஃபார்முலா? டென்சிட்டி இன்டு வால்யூம் எழுதலாமா? வால்யூம் ஏரியா இன்டு திக்னஸ்னு எழுதலாமா? ஒரு லேமினர் பாடியோட திக்னஸ் கண்டிப்பா கான்ஸ்டன்ட், டென்சிட்டி கண்டிப்பா கான்ஸ்டன்ட். அப்ப மாஸும் ஏரியாவும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா? ஓகே சார். இது ஒரு நிமிஷம். πr ஸ்கொயர்னு பார்த்தா ஒரு எம்னு போட்டுக்கோ. 4πr ஸ்கொயர்னு பார்த்தா 4mனு போட்டுக்கோ. 9πr ஸ்கொயர்னு வந்ததுன்னா 9mனு போட்டுக்கோ. ஸ்கொயர் சம்மா இருந்தா இதோட ஏரியா சொல்லுப. 4a ஸ்கொயரா? எஸ் சார். அந்த a ஸ்கொயர் தான் m. ஏரியா தானே இந்த இடத்துல, அதானே ஏரியா. ஓகே சார். ஏரியா ஈக்குவல் டு a ஸ்கொயர். எம்மும் ஏரியாவும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். அதனால வெறும் a ஸ்கொயர் மட்டும் இருக்கிறதுனால ஒரு m. 4 இருக்கு, அதனால 4m. கரெக்டா? இப்ப இது சொல்லு பாக்கும். 3a 3a. இது எத்தனை m? 9m சார். அவ்வளவுதான். a ஸ்கொயருக்கு ஒரு m, இந்த a ஸ்கொயருக்கு ஒரு m. ஆக்சுவலா இது a வந்து 9a ஸ்கொயர். இந்த a ஸ்கொயர் இருக்க வேண்டிய இடத்துல ஒரு m போடணும், 9m. கத்துக்கிட்டியா? ஏரியா கொடுக்க சம்பந்தம் அப்படிதான் போடணும். இப்போ அடுத்தது ட்ரங்கேட்டட். கவனமா கத்துங்க. ட்ரங்கேட்டட் இன்னும் கொஞ்சம் சிக்கலா தான் இருக்கும், இருந்தாலும் பரவாயில்ல, ஈஸியா கற்றுக் கொடுக்குறேன். ட்ரங்கேட்டட் பாடி இல்லைனா ரிமூவல் பாடின்னு தெரிஞ்சுக்கணும். சார் அது என்னங்க சார் ட்ரங்கேட்டட்? இப்போ ஒரு சம் சூப்பராக கற்றுக்குங்க. இப்போ இது வந்து ஒரு பெரிய டிஸ்க்கு. இந்த டிஸ்கோட ரேடியஸ் வழக்கம் போல r. இது ஒரு யூனிஃபார்ம் பாடி. சென்டர் ஆஃப் மாஸ் சென்டர்ல தான் இருக்கும். நான் என்ன பண்றேன்னா r/2 ரேடியஸ் இருக்கக்கூடிய டிஸ்கை வெட்டி எடுக்கிறேன். ரிமூவ் பண்றேன். அந்த இடத்துல ஒரு ஹோல் மாதிரி இருக்கு. நான் சொல்றது அப்படியே கற்பனையை யோசிச்சு பாருங்க. ஒரு டிஸ்கோ வந்துட்டு கையில இருக்கு. அதுல அந்த ஒரு போர்ஷனை மட்டும் கரெக்டா ரவுண்ட் பண்ணி எடுத்துறேன். இப்ப சென்டர் ஆஃப் மாஸ் எந்த பக்கமா நகரும் நினைக்கிற? வாயத்தர. லெஃப்ட்ல நகருமா, ரைட்ல நகருமா, மேல நகருமா, கீழே நகருமா? எங்கம்மா? என்னாச்சு எல்லாருக்கும் இன்னைக்கு? வாயில ஏதாவது புண்ணுங்கன்னு வந்துருச்சா என்ன? எப்ப பார்த்தாலும் நல்லா தானே பேசுவீங்க, நல்லா ஆன்சர் சொல்லுவீங்க. வாயை திறக்க மாட்டீங்க. டுவர்ட்ஸ் லெஃப்ட். ஏன்னா ரைட்ல இருக்கிற மாஸை நம்ம காலி பண்ணிட்டோம். எங்க மேசிவ் இருக்கோ அதை தேடி தான் சென்டர் ஆஃப் மாஸ் நகரும். அப்ப இந்த क्वेश्चनோட ஆன்சர் மைனஸ்ல வரும்னு நினைக்கிறீங்களா, பிளஸ்ல வரும்னு நினைக்கிறீங்களா? லெஃப்ட்ல நகர்றதுனால ஆன்சர் மைனஸ்ல தான் வரும். ரைட். கத்துக்கிட்டீங்களா? சரி ரைட். இந்த ட்ரங்கேட்டட் பாடி சம் வந்தாலே கால் வாங்க எல்லாரும்.
வெட்டி எடுக்கப்பட்ட இந்த சம் வந்தாலே ஃபார்முலா என்ன பண்ணணும்? m1 x1 minus m2 x2 by m1 minus m2. தெரியாம கூட எங்கேயும் பிளஸ் போட்டுறாத. truncated removal. truncated ஓட இன்னொரு பேரு ரிமூவல் பாடி, வெட்டி எடுக்கப்பட்ட. ரைட்டா? கேப்ல கத்துக்கிட்டேவா? இதுக்கான ஃபார்முலா இதுதான். சரி, இப்ப நான் ரிமூவ் பண்றதுக்கு முன்னாடி மாஸ் என்னவா இருக்கும்? யாரா சொல்லுங்க. இந்த டிஸ்கோட ரேடியஸ் எவ்வளோ? 6 தானே? அவ்வளவுதான். சூப்பரா கண்டுபிடிச்சிட்டு. x1 எவ்வளவு நினைக்கிறேன்? எப்பவுமே காதுல வாங்கு. நம்ம இந்த ஃபிக்ஸ் பண்றோம்ல, பொசிஷன் ஃபிக்ஸ் பண்றோம்ல, வெட்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி அதோட சென்டர் தான் சென்டர் ஆஃப் மாஸ். x1 வந்து 0. m2 ஓட மாஸ் எல்லாரும் கெஸ் பண்ணுங்க. m2ன்றது யாரை நீங்க ரிமூவ் பண்றீங்களோ அவங்களோட மாஸ். கரெக்டா சொல்லு. m/4. சூப்பரா சொல்லிட்டேன். m/4. அப்ப இந்த x2 என்னவா இருக்கும்? ஐடியாலாம் கொடுக்குறேன், ஆன்சர் சொல்ல மாட்டீங்க. அவ்வளவுதான், r/2. ஏன் சார் r/2? எப்பவுமே x2 ஏன் r/2னா, இனிஷியலா இருந்த பாடியோட சென்டருக்கும் நீங்க ரிமூவ் பண்ண பாடியோட சென்டருக்கும் அந்த டிஸ்டன்ஸ் தான் x2. ஃபார்முலா போடுங்க. m1 x1 0, m2 m/4. ஏன் m2 m/4 தெரிஞ்சிருக்கும் உனக்கு. ரேடியஸ் r/2, பை r² by 4. பை r² தான் இந்த ஆள் m1 போட சொன்னான். by 4 முடிஞ்சு போச்சு. m/4 by டோட்டல் m1 minus m2, m minus m/4. இங்க ஒரு r/2 நான் மிஸ் பண்ணிட்டேன், நீங்க யாரும் சொல்லல. m2 x2 மேல mr/8, கீழே 4m minus m, 3m/4. எப்பவுமே டினாமினேட்டர் தான் அடிக்கணும். இது 2 இங்க இருக்கிறது இங்க மல்டிப்ளை ஆகணும். அப்ப mr/6m, m போயிடுச்சு. ஃபார்முலால ஒரு மைனஸ் இருக்கு, நான் அதை மறந்துட்டேன். அப்ப மைனஸ் r/6 அளவுக்கு சென்டர் ஆஃப் மாஸ் நகருது. r/6 அளவுக்கு சென்டர் ஆஃப் மாஸ் நகருது. இந்த பக்கமா இங்க பாருங்க, r/6 இந்த இடத்துக்கு சென்டர் ஆஃப் மாஸ் வந்துருச்சு. ட்ரங்கேட்டட். பெரும்பாலான பசங்க இந்த ட்ரங்கேட்டட் பத்து புரிஞ்சுக்கிட்டா போட்டுருவாங்க, இல்லைன்னா குழப்பி விட்டுருக்கோன்னு வச்சுக்கோங்க. அது அங்கங்க இன்ஸ்டியூட்ல கற்றுக் கொடுக்குற விதத்தை பொறுத்தது. இது வேற மாதிரி கற்றுக் கொடுப்பாங்க, ஏரியா வச்சு கற்றுக் கொடுப்பாங்க. நம்ம ரொம்ப சூப்பரா r² இருந்தா m போடு, r² by 4 இருந்தா m/4 போடு, r² by 8 இருந்தா m/8 போடு. இன்னும் ஒரு சம் மட்டும் ரிமூவல்ல போட்டு காட்டவா? அப்ப நீங்க சொல்லிட்டீங்கன்னா சூப்பரா முடிஞ்சிடும். இங்க பாருங்களேன், ஒரு பெரிய டிஸ்க், இதோட டிஸ்கோட ரேடியஸ் 4r. டக்குன்னு m1 சொல்லிருங்க. 16m. x1 சொல்லிருங்க. 0. அவ்வளவுதான். இதுல இருந்து r ரேடியஸ் இருக்கிற ஒரு சின்ன டிஸ்கை நான் கட் பண்றேன். கட் பண்ண அந்த டிஸ்கோட மாஸ் சொல்லுங்க. m. x2 கரெக்டா சொல்லு. r. ஃபார்முலா by m1 minus m. ரொம்ப ஈஸி பன்ஸ், மத்த மாதிரி கஷ்டமா கூட இருக்காது. 16m into 0 minus m into 3r by 16 minus m 15m. அப்ப மேல 3mr by 15m அடிச்சீங்கன்னா r/5 கண்டிப்பா மைனஸ். ஏன்னா நீங்க ரைட்ல பாடியை கட் பண்றீங்க, சென்டர் ஆஃப் மாஸ் லெஃப்ட்ல நகரும். லெஃப்ட்ல பாடியை கட் பண்ணீங்கன்னா சென்டர் ஆஃப் மாஸ் ரைட்ல நகரும். இதே இன்னொரு கொஸ்டினா கூட கேட்கலாம். இங்க பாருங்க, ஒய் ஆக்சிஸ்ல ஒரு r ரேடியஸை கட் பண்றேன். அப்ப இதே மாதிரி தான் YCM. இது m1, xல இருக்கிறது m2, yல இருக்கிறது m3. அப்ப கூட m3 எங்கடா இருக்கு? m3 x ஆக்சிஸ்ல 0, m3 ஓட மாஸ் m, x3 வந்து 0. கரெக்டா ஆக்சிஸ்ல இருக்கு பாருங்க, xல இருக்கு பாருங்க. YCM சொல்லுங்க. m1 ஓடது m, y1 0, m2 ஓடது m1 ஓடது 16m, சாரி m2 ஓடது m, y2 ஓடது 0. என்ன x ஆக்சிஸ்ல இருக்கு.
M3யோடது M, Y3யோடது 3R. மேல இருக்கு பாருங்க இந்த இடம் 3R. இதே மாதிரி XCM YCM கண்டுபிடிச்சிட்டு R/5 R/5 சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். கத்துக்கிட்டீங்களா? ஒரே டிஸ்க்ல 2 பீஸையும் வெட்டி எடுக்க சொல்லலாம். ஒரே டிஸ்க்ல 3 பீஸையும் வெட்டி எடுக்க சொல்லலாம். ஒரே பீஸ்ல ஒரு பீஸையும் வெட்டி எடுக்க சொல்லலாம். சூப்பரா இருந்துச்சா? ரைட் பை. ஸோ இவ்வளோதான் ட்ரங்கேட்டட். ஒரு சம் மட்டும் கொடுக்குறேன், சால்வ் பண்ணி எனக்கு அப்புறமா சென்ட் பண்ணி விடு. கேர்ஃபுல்லாக கவனி. 3R ரேடியஸ் இருக்கக்கூடிய ஒரு டிஸ்க்கு, அதிலிருந்து 3R இல்லை 4R ரேடியஸ் இருக்கிற ஒரு டிஸ்க்கு, 2R டிஸ்க்கு நான் என்ன பண்ணுறேன்னா கட் பண்ணி எடுத்துறேன். ஃபைண்ட் த பொசிஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் மட்டும் சும்மா சம் பார்த்து வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ரைட் பை. ஸோ ரிமைனிங் எல்லாமே நம்ம நாளைக்கு பேசிடலாம். சென்டர் ஆஃப் மாஸ் கண்டிப்பாக டைம் ஆகும்னு எனக்கு நல்லா தெரியும், ஏன்னா அது புரிய வைக்கணும். இப்போ 3 கேஸ் பார்த்துருந்தோம். ஜென்ரல் ஈக்குவேஷன் M1x1 + M2x2 அப் டு M1 + M2 + M3. இதே வந்து ஏரியா வச்சு போனோம்னா A1R1 + A2R2 by A1 + A2 + A3. ரிமூவல் பாடி M1x1 - M2x2 by M1 - M2. ரைட்டா? ஸோ நாளைக்கு வெலாசிட்டி ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ், அதுக்கப்புறமா ஆக்சலரேஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் முடிச்சுட்டு ரொட்டேஷனல் மோஷன். நாளைக்கு ஒரு கிளாஸும் நாளைக்கு ஒரு கிளாஸும். இந்த லெசனுக்கு மட்டும் 3 கிளாஸ் பிளான் பண்ணியிருக்கேன். நாளைக்கு இதை முடிச்சுட்டு ரொட்டேஷனல் பாதி முடிச்சிட்டோன்னா அடுத்த நாள் முடிச்சிடலாம். இன்னைக்கு நைட்டு ஆலனில் இருக்கக்கூடிய நான் சொல்றதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா? ஒரே நிமிஷம் உங்களோட PDF எடுத்துக்கங்க.